பைக் டாக்ஸியில் சத்துச்சொக் மார்க்கெட் வந்துட்டோம். ஸோ சத்துச்சொக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் நேற்று நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் அப்படியே உள்ளார வந்து உங்களுக்கு ஒரு ஷோ காட்டிட்டு ஒரு சில விஷயங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டு போகணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். போய்கிட்டே இருக்குங்க. இது கடலுங்க. அது எவ்வளோ வேணால் எந்த பர்ச்சேஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் 4000 பாத்துக்கு செலவு பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் வாங்கிட்டே தான் இருக்கேன். அவ்வளோ இருக்குது. இங்கே சீப்பாகவும் இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். 4000 பாத்துங்கிறது நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்ட 8-9,000 ரூபாய்க்கு மேலே 10,000 பக்கம் செலவு பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். வந்தீங்கன்னா செம்மையாக வாங்கலாம் நிறையா. இங்கே செக் பண்ணி பாருங்கள். அவங்க பாருங்க, அது உள்ளார போய் பாருங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும் கடல் மாரி. அவங்க கொஞ்சம் போய் காட்டுறேன். இந்த இது ஒரு கட்டு இந்தமாரி கட்டாக நிறையா போய்கிட்டே இருக்கும். ஓகே சரிங்களா, இல்லை வந்துட்டோமா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டு வந்தோம். அப்படி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எண்டு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இங்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி சரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். கடல் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்து இன்னும் போய்கிட்டே இருக்கும். டிவிஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை நான் உங்களுக்கு எப்படி காட்டி இந்த vlog எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. அடுத்த மெயின் ஸ்ட்ரீட் வந்துட்டேன்னா இங்கே வந்து அங்கே கோகோனட் ஐஸ்கிரீம் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. இங்கே தான் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அம்மா இங்கே தான் ட்ரை பண்ணேன். 60 பாத் இங்கே தான் ட்ரை பண்ணேன். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா. இதுதான் மால் நினைக்கிறேன். இது ஒரு மால் உள்ளாரே இருக்குது. ஸோ நேற்று ட்ரை பண்ணி இந்த கோகோனட் ஐஸ்கிரீம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். அது எனக்கு அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ஐஸ்கிரீம் அந்த ஒரு தேங்காய் பழம் அந்த ஸ்மெல் இருக்குது. தேங்காய் பால் ஸ்மெல் வச்சு ஐஸ்கிரீமே தேங்காய் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் செமையாக இருக்கும். இந்த கடை நான் நேற்று வாங்கினேன். கோகோனட் ஐஸ்கிரீம் 60 பாத் சொன்னாங்க. நம்ம ஊர் ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன் போட்டு கொடுத்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டுக்கு இது. பட் ஸ்வீட் கார்ன் இல்லை இன்றைக்கி. வேறு தான் ட்ரை பண்ணணும். 3 டாப்பிங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் திஸ் ஒன் பீச். Kapunka. Oh, sorry. So this is the one. இதுதாங்க நான் சொன்னது. ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ தாய்லாந்து வந்தீங்கன்னா அந்த கோகோனட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. சீரியஸ்லி ஒர்த் த மணி. 60 பாத்து. பட் செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க வந்தீங்கன்னா. அப்படி நானும் பர்ச்சேஸை போட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்கேன். பேக்கில் ஃபில் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்படியே ஷாப்பிங் இங்கே 6 மணிக்கு பொதுவாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 6 மணிக்கு அப்படியே ஒவ்வொரு ஷாப்பை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சத்துச்சக் மார்க்கெட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மணிக்குள்ளே வாங்க. நீங்கள் லிட்டரலி சொல்ல போனால் காலையில் வந்துட்டு மதியானம் சாப்பிட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் திரும்பி நீங்கள் ஈவினிங் 4 o'clock மேலே வந்தீங்கன்னா 3 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு கூட என்ஜாய் பண்ணலாம். அகைன் சுற்றிட்டே இருக்கேங்க. ஒவ்வொரு கடையும் அப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். அவ்வளோ இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரைஸாக பேசி வாங்கலாம். சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே ரூட்டு போகுது பாருங்கள். இதுக்குள்ளார ஒரு ரூட்டு வருது, இதுக்குள்ள ரூட்டு போகுது. கேன் கோ பை திஸ். எல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்கே. ஸோ இன்னும் நான் ஒரு சில பொருள் வாங்கணும். நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். நாளைக்கு இந்த நேரம் நம்ம ஏர்போர்ட்டில் இருப்போம். 9 o'clock ஃப்ளைட். இப்போ ஆல்மோஸ்ட் 7 கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் டைமு. ஒரு டைம் நான் முதல்ல பார்க்குறேன். டைம் 6 தான் ஆக போகுது. 6 மணி தான் ஆக போகுது. அதுக்குள்ள கரெக்டாக டைமுக்கு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் தி சத்துன்சாக் சூப்பர் மார்க்கெட். கரெக்டாக சொல்கிறான்னு தெரில. ஸோ நைட் மார்க்கெட் இது. வீக்கெண்ட் மட்டும்தான், சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இது இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய அழலாம். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். பேக் ஃபுல்லாகிட்டு. பேக் ஃபுல்லாக நேற்று ஒரு பேக் ஃபுல்லாக வர எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ வெயிட்டு போட்டு பார்க்கணும் எவ்வளோ வெயிட் வருதுன்ட்டு. ஏன்னா 20 kg தான் பேக்கேஜ் அலோடு ஃப்ளைட்டில். ஆல்ரெடி 12 கிலோவுக்கு ட்ரெஸ்ஸஸே இருக்குது. என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு இங்கே எடுத்துகிட்டு வந்தது. இப்போ இதை வேறு நான் 8 கிலோக்குள்ளே அடக்கணும். நான் பாட்டு வாங்கிட்டே இருந்துட்டேன். போகிற வழியில் பிடிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ பிடிஎஸ் ஸ்டேஷனுங்கிறது என்னென்னா இங்கே உள்ள மெட்ரோ. ஸோ அந்த மெட்ரோ கீழே தான் நடந்து போகணும். நான் ரூமுக்கு இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். கான் விற்றுட்ருப்பாங்க இந்த ரோட் சைடு. புக்கெத்தில் வந்து ஒரு கான் 80 பாத் சொன்னால் இங்கே 20 பாத் தான் ஒரு கான். ஸோ 20 பாத் இஸ் அக்செப்டபிள். ஸோ
2 கார்ன் வாங்கணும்னு வைங்களேன், 2 கார்ன் சின்ன சைஸாக தான் இருக்கும், 2 வாங்கினா நீங்கள் நைட் டின்னரை முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் ஓடிட்டுருக்கீங்க சாப்பாடு. ஸோ ஒரு நல்ல பர்ச்சேஸாக இருக்கும். ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கனாலும் சோலோ வந்தாலும் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இந்தமாரி ஒரு மார்க்கெட்டை நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்கல. நம்ம லே மார்க்கெட்டாக இருக்கட்டும், டெல்லியில் மார்க்கெட் இருக்கும், அதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இது. ஸோ வந்தீங்கன்னா இங்கே செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்து. எஸ்பெஷலி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தால், வீட்டில் ஒய்ஃபெல்லாம் கூட்டுற இருந்தால் பார்த்து கூட்டுவாங்க, பில்லு திட்டிடுவாங்க ஃபார் ஷூர். ஏன்னா நானே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 பாத் கிட்ட தாண்டிடுச்சு நினைக்கிறேன். 5000 பாட் தாண்டிடுச்சு. செக் பண்ணணும். நான் அப்ராக்சிமேட்டாக 5000 பாத் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம ஊரில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ரூபாய் வரும் அப்ராக்ஸாக. ஆமாம், 12-13 ரூபாய்க்கு நான் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு? வீட்டுக்கு மட்டும். ஸோ யோசிச்சுக்கோங்க. இங்கேயே வந்து இந்த லாக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வெளில போகிற மாதிரி இருந்தால் ஸ்டேஷன், பிடிஎஸ் ஸ்டேஷன் ஓன்லேயும் இருக்கும். உங்கள் லாக்கர் நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு யூ கேன் கீப் இட். பட் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு எனக்கு தெரியலை. இங்கே இருக்குது பாருங்கள். எஸ் சைஸ்னால் வந்து SSS ஹவருக்கு 30, டெய்லிக்கு வந்து 180. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இங்கே அப்படியே வச்சுட்டு போயிடலாம். உங்களோட இதில் எல் எக்ஸ்எல் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து அப்படிங்க வச்சுட்டு இது அந்த பிடிஎஸ் ஸ்டேஷன். அப்படியே கிளம்புனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் இங்கே நடந்து போயிடலாம். இங்கே இந்த பிடிஎஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக்னு இருக்குது. ஸ்கை வாக்னு என்னன்னா மக்கள் வந்து கீழே இறங்க வேணாம். இந்த ஒவ்வொரு பிடிஎஸ் ஸ்டேஷனுக்கும் ட்ரெயின் போகிற 10 கீழே வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு ஃப்ளைஓவர் போட்டிருப்பாங்க. ஸோ மக்கள் அதிலே நடந்து போய்க்கலாம். ஸோ யார் வந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் விட்டு கீழே இங்கே ரோட்வேஸ் நடக்கணும் அப்படின்னா இல்லை. ஸோ திஸ் இஸ் தி பேங்காக். பாருங்க, பேங்காக் ஃப்ளைஓவர் நடந்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ பேர் ரோடு பாருங்கள். இதாங்க 8 வழி சாலை. உண்மையான 8 வழி 12 வழி சாலை இது. நாளைக்கு பஸ் இங்கே தாங்க ஏற வரணும். இந்த பாருங்க, இங்கே தானே பஸ் ஏற வரணும் நாளைக்கு. ஸோ ஆட்டோ இங்கே துருக்கும்பாங்க. அந்த ஆட்டோட சவுண்டு எல்லாம் எக்ஸாஸ்ட் மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் நாளைக்கு நம்ம A1 ஒரு பஸ் வரும். இங்கே நம்ம ஏறி நேராக டான்மாங் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஆபா, எப்படி இருக்குது பேங்காக் சிட்டி? இது இந்த டவுன் பஸ்ஸு. பழைய பஸ்ஸு வந்து டவுன் பஸ்ஸு. ஏசி பஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸு. ஒரு ஃப்ளைஓவர்லேயும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எப்போது இன்னொரு ஃப்ளைஓவரில் ஏறுவேன். அந்த ஃப்ளைஓவரில் ஏறி இருக்கலாம், ஆனால் அங்கே vlog எடுக்க முடியாது. அவ்வளோ கூட்டம் வரும். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கேன் சி ஐயாக்கா இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு A1. என்ன வாங்குறீங்க? இது கோவா. ஓகே, திஸ் இஸ் மேங்கோ. ஓகே, இதுதான் கொய்யாக்கா. கொய்யாக்கா வாங்குறோம். 20 baht ஈச். ஓகே, திஸ் ஒன். எப்படி ஒட்டுறாரு பாருங்க. நச்சுன்னு போட்டு தந்துடுது. அப்புன்கா மேலே போகுது பார்த்தீங்களா? இது ட்ரெயின். இங்கே போகுது பாருங்கள். இது மக்கள் வழித்தடம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பிடி ஸ்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே, அதாவது ரயில்வே ட்ராக் போகிற வழியிலேயே மக்கள் நடந்து போகலாம். ஸோ நீங்கள் வந்து கீழே இறங்கி இந்தமாரி பிளாட்ஃபார்மில் போகணும் அவசியமே இல்லை. நீங்கள் பிடி ஸ்டேஷன் பக்கத்தே போகலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், அடுத்த பஸ் டைமிங் எல்லாம் டிவியில் அழகாக இருக்குது. இந்த தாய்லாந்து ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. நிறைய ட்ராவல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பேங்காக் போய்ட்டு வந்தோம். பேங்காக் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஒரு லோக்கல் பஸ் பிடிச்சி பேங்காக் பஸ் டெர்மினலுக்கு வந்தோம். அங்கேருந்து நம்ம பட்டாயா போனோம். இதெல்லாம் ஃபஸ்ட் டேவே நடந்துச்சு ஃபுல் ட்ராவலு. திரும்பியும் பட்டாயாலேருந்து பஸ்ஸை பிடிச்சி பேங்காக் வந்தோம். பேங்காக்லேருந்து ஒரு கேப் போட்டு இந்த டான்மாங் ஏர்போர்ட் அங்கே தான் வந்தோம். அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி புக்கெட் போனோம். புக்கெட்டில் ஒரு 3 நாள் என்ஜாய் பண்ணோம். பெரிய லெவலில் நான் புக்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா நம்ம டைம் இல்லை. அங்கே வந்து டயர்டும் ஆகிடுச்சு, முடியாது. தாங் பீச்சை சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் பீப் ஐலாண்ட். அது ஒர்த்து, செம்ம ஒர்த்து பீப் ஐலாண்டு. ஸோ அது என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் சும்மா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கிளம்பி ஃப்ளைட் ஏறி திரும்பி பேங்காக் வந்துட்டோம். நைட்டு 1 மணி 1:30 தான் இங்கே ரூம் பக்கத்தே வந்தோம். ஸோ இங்கே இறங்கி அதுக்கப்புறம் எல்லா ரூமும் நான் இங்கே வந்து தான் புக் பண்ணேன். ஒரு ரூம் மட்டும் இமிகிரேஷனை கேட்பாங்க. சென்னை கிளம்புறப்போ ரூம் புக் பண்ணி அதை வச்சுருந்தேன். பட் இதாங்க டெஸ்லா காரு. யூ கேன் சி டெஸ்லா கார் இந்தியாவில் இல்லை. டெஸ்லா கார் ரெட் கலர். யூ கேன் சி இட். இப்போ வரது டெஸ்லா. வாவ் மேன், மாசாக இருக்குது டெஸ்லா. இங்கே
நான் நேராக பார்த்தோன்னா எனக்கு அதில் ஒரு மேட் ரெட்டு பார்த்தேன். இந்த மேட் ரெட்டு இன்னும் இங்கே வரல, க்ளாஸி ரெட்டு தான் இது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. டெஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது. பார்க்கிங் போட்டுட்ருக்காப்புல. ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். ஓகே, getting into our room. நார்மல் 2-star ஹோட்டல் தான், பட் நல்லாயிருக்கு. 800 பாத் பேட்டு. திஸ் இஸ் ஆர் ரூம். ஸோ ரூம் கீ எடுத்துக்கிறேங்க. நம்ம ரெகுலராக யூடியூப்பில் வச்ச வீடியோ போடுறதில்ல, ரொம்ப காமனாக ரொம்ப ரேராக தான் நம்ம போடுறோம். வெரி காமனாக நம்ம வீடியோ போடுறது கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் கரெக்டாக எடுத்து போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். சும்மா யூடியூப் வச்சு இன்கம் பார்க்கணும் தான் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பேஷன் மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம், அது அவ்வளோதான். ஸோ டைம் கிடைக்கிறப்ப அது பண்ணுறோம், ஜாலியாக இருக்கிறப்ப ஜாலியாக இருக்கிறோம், அப்படி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட் இஸ் நம்ம தாய்லாந்து vlog. மொத்த டேஸ் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட் வரணும், 27ஆம் நைட்டு போய் நம்ம லேண்ட் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட 10 நாள் ட்ரிப்பு. பேக்கேஜில் வரல. நிறையா யூடியூபர்ஸ், நான் ஃபஸ்ட்டு வெளியே சொல்லியிருப்பேன், ஏர்போர்ட்டில் சொல்லியிருப்பேன், சென்னை ஏர்போர்ட்டில் நிறையா யூடியூபர்ஸ் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஹாலிடேஸ். ஐயோ இந்த வார்த்தை வேறு சொல்லிட்டேனே, சரி பீ போட்டுறேன். இந்த ஹாலிடேஸ் அந்த ஹாலிடேஸ் சொல்லி ஒவ்வொரு ஹாலிடேஸோடைய நேமை காட்டுறாங்க. அவங்கள நம்ம புக் பண்ணாங்க தான் புக் பண்ண நமக்கு அடுத்தது வேஸ்ட்டுங்க. ஸோ என்னை பற்றில அவ்வளோ புக் பண்ணாதீங்க, இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. இப்போ நான் தனியாக தாங்க வந்தேன், எதை நம்பி வந்தேன், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தது தான். வர முடியும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும், எடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு பலமான ஸ்பாட்டு, நல்ல ஸ்பாட்டு தான். இங்கே பயப்படாமல் வாங்க. என்ன சொல்லணும்னு நினச்சேன், பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு இருக்குல்ல. ஸோ இன்னைய தேதி வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண பட்ஜெட் கேட்டிங்கன்னா செம்ம ஷாக்காக இருக்குமே உங்களுக்கு. ஓகே, இருந்தாலும் நான் ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வீடியோவை தனியாக நான் வந்து நம்ம சென்னை போய்ட்டு கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்து என்னோடய பட்ஜெட் வீடியோ தாய்லாந்து வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தனி வீடியோ கூட பண்ணி காட்டுறேன். ஸோ தனியாக வாங்க, சீரியஸாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ண முடியும். அவ்வளோ மணி சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு இன்னைய வரைக்கும் நான் எக்ஸாக்ட் கால்குலேட் பண்ணல, இன்னைய வரைக்கும் சொல்லணும்னா ஒரு இன்னைய தேதிக்கு மார்க்கெட்டில் நம்ம ஊர் அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் வாங்குற கணக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் ஃப்ளைட்டுங்க, ஒரு ஃப்ளைட் 2 ஃப்ளைட் 4 ஃப்ளைட்டுங்க. சென்னை டு பேங்காக், பேங்காக் டு புக்கெட், புக்கெட் டு பேங்காக், பேங்காக் டு சென்னை 4 ஃப்ளைட்டு போட்டிருங்க. இந்த 4 ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளூடிங் 4 ஃப்ளைட்டு ப்ளஸ் என்னோட 3 6 நாள் 9 நாள் கிட்டத்தட்ட ரூம் கணக்கு, ரூம் ஸ்டே கணக்கு எடுத்துருக்காது. ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, ஃபுட் எக்ஸ்பென்ஸ், எங்களுக்கு ஃபுட்டு தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அது என்னன்னு சொல்கிறோம் அதையும். ஸோ மற்றபடி ட்ராவல் எக்ஸ்பென்ஸு எல்லாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணோம். ஒரு சில இடத்துல வந்து போல்ட்டு இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓவராலாக சேர்த்து ஒரு நம்ம ஊரில் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் மொபைல் கனவு தான் வந்திருக்கு. பர்ச்சேசிங் என்னோட பர்சனல் திங்கில், ஸோ அது நம்ம தனிப்பட்ட விதம் பர்ச்சேசிங்கிறது, அதை நான் கணக்கு சேர்க்கலை. ஸோ எல்லாமே ஒரு தடவை ஊருக்கு போய்ட்டு ரீகால்குலேஷன் பண்ணிட்டு எக்ஸாக்டாக என்ன வந்துச்சு வேல்யூங்கிறத உங்களுக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்று இந்த வீடியோவில் வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். கிளம்பி 27ஆம் தேதி நைட்டு மும்பை ஃப்ளைட், இன்றைக்கி 26 சண்டே, மண்டே மார்னிங் நான் ஃப்ளைட் எடுக்க போயிடுவேன். ஸோ தட்ஸ் இட். தாய்லாந்து நமக்கு ட்ரிப் க்ளோஸ். நெக்ஸ்ட் எங்கே ஊருக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராம் எனக்கு கீழே தான் இருக்குது, நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் கூட சொல்லலாம் அது எங்கே போகலான்ட்டு. என்னால் உடனேலாம் போக முடியாது, ஒரு 4-5 months டைம் கொடுங்க. 5-6 மாதத்தில் ஏதாவது அடுத்த காசு எடுத்துட்டு நான் அடுத்த ட்ரிப்புக்கு நான் கிளம்புறேங்க. ஸோ தட்ஸ் இட். இல்லை இந்தியாவுக்குள்ள எங்கே போக கூட சொல்லுங்கள், இந்தியாவுக்குள்ள பைக்கில் டக்குன்னு எடுத்துகிட்டு அது பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்குள்ள எங்கே சொன்னாலும் வண்டி எடுத்து சரணா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்டர்செப்டர் வேறு காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக. ஆஃபீஸ்லேயே விட்டு வந்துட்டாங்க, புழுதி அடிச்சிருக்கும். இங்கே யாராவது இன்டர்செப்டரை பார்த்தேன்னா 3 இன்டர்செப்டர் பார்த்தேன், பட் பியூர் ரெட் நம்மளது ஃபுல் ரெட் இல்லை, அதை பார்க்கல. கேனியன் ரெட் நம்மளது அந்த கலர் பார்க்கல. பட் ஆசையாக இருக்குது போய் ஓட்டணுன்ட்டு, ஈகர்லி வெயிட்டிங்க அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிளின்டன். அடுத்த vlog சென்னையில் எவ்வளோ பட்ஜெட்டுங்கிறத சொல்கிறதா இருக்கும், பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போகலாம் என்னங்கிறதுலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாய்லாந்துலேருந்து கிளின்டன் வரட்டாமாமே.